எண்ணெய் சட்டியை போட்டு உளுந்த வறுத்துரும். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு உளுந்த கொட்டி வறுத்துரும். அம்மா, இந்த உளுந்து எத்தனை பேர் சாப்பிட்லாம்? அரிசி நல்லா இந்த பழத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும். நல்லா வறுந்துருச்சு. இதோட ஆற வச்சு மிக்ஸியில் கொண்டே கொடுத்து அரைச்சிட்டு வர வேண்டியது தான். கொட்டிடும். பாருங்கள், மாவை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. புட்டுக்குள்ள பதமாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட மாவை தண்ணி ஊற்றி கிளறிப்போம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றி கிளறிக்கணும். அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு உளுந்து புட்டு தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், உளுந்து புட்டுக்கு என்னென்னம்மா தேவை? பச்சரிசி, உளுந்து, நாட்டு சர்க்கரை. ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? அது மட்டும் இருந்தால் போதும். அம்மா, இந்த புட்டு எது எதுக்குமா நல்லது? மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லா தான் இது. அப்படியா? ஆமாம். அம்மா, ஓ, பத்தியால வெயில் எப்படி இருக்குன்னு? ஆமாம். சரியான வெயிலுங்க. அதுக்கிட்டையும் போய் ரெடி பண்ணிட வேண்டியதான். அம்மா, ஓ, போய் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். ஆமாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுடுவோம். எண்ணெய் சட்டியை போட்டு உளுந்த வறுத்துரும். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு உளுந்த கொட்டி வறுத்துரும். அம்மா, ஓ, இந்த உளுந்து எத்தனை பேர் சாப்பிட்லாம்? நம்ம வீட்டில் இருக்கவங்க 3-4 பேர் சாப்பிட்லாம். கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். இது ஒரு கப்பு இருக்குமா? இருக்கும். நல்லா உளுந்து நல்லா செவந்து வந்துடுச்சு. நல்லா கொட்டிட வேண்டியதுதான். இதோட தூக்கி கொட்டிட்டு அரிசியை வறுத்துருவோம். ஒரு கப் அளவு அரிசி எடுத்துருக்கோம். அரிசி நல்லா இந்த பழத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும். நல்லா வறுந்துருச்சு. இதோட ஆற வச்சு மிக்ஸியில் கொண்டே கொடுத்து அரைச்சிட்டு வர வேண்டியது தான். கொட்டிடுவோம். அம்மா, இது அப்படியே மிக்ஸியில் மாவாக கொடுத்து அரைக்கணுமா? ஆமாம், அரைச்சிட்டா முடிஞ்சு புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆமாம். இட்லி மண்ணில் மாவை கிளறி நல்லா இப்போ ஆறிடுச்சு. வேறு நல்லா இப்போ ஆறி வந்துட்டு சுத்தமாக. இதோட எடுத்துகிட்டு போய் கொட்டி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடும். அம்மா, ஓ, இதுக்கு மட்டும் கொடுத்து அரைச்சா போதும்? போதும். எப்படிம்மா, நைஸாக அரைக்கணுமா? நைஸாக அரைக்கணும். சரிம்மா. மூடி எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடும். பாருங்கள், மாவை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. புட்டுக்குள்ள பதமாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட மாவை தண்ணி ஊற்றி கிளறிப்போம்.
ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக ஊற்றி கிளறிக்கணும். நல்லா ஏலக்காய் வாசம் அப்படியே பெருசாகவே அள்ளி சாப்பிட்றலாம் போல இருக்குது. ஏலக்காய் போட்டிருக்கியாம்மா? ஏலக்காய் அதிலே போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். ஓ, அப்போ தான் நல்லா அரையா? ஆமாம். பவுடராக இருந்தால் பவுடர் போட்டுக்கலாங்க. நம்மள்ட்ட முழுசாக இருந்ததுனால இப்படி போட்டாச்சு. இதில் வந்துங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அதான் பயமாக இருக்குது, லைட்டாகவே ஊற்றிக்கிறேன். புட்டு மாரியே நம்ம இது பண்ணிக்கணும், கட்டியே பிடிக்கக்கூடாது. இட்லி பானையை போட்டுருவோம். இந்த கிளறி வச்சுருக்கேன்னா அந்த மாவள்ளி அதில் வச்சுருவோம். இந்தமாரி கிளறினா தான் கட்டி பிடிக்காது. இதோட மூடி வச்சுட்டு இதோட தேங்காய்லாம் திருவி ரெடியாக வச்சுப்போம். இதோட மூடிடுவோம். புட்டு வெந்துட்டான்னு பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு பார்க்குமா? நல்லா வெந்துடுச்சு. வெந்துட்டு இதோட அள்ளிடுவோம். நிறையா இருக்கிறதுனால இப்படி அள்ளுறாங்க. ஆமாம். அம்மா, அள்ளிட்டு என்னம்மா பண்ணோம்? அள்ளிட்டு தேங்காவை திருவி போட்டுட்டு கிளறி சாப்பிட வேண்டியதான். மொத்தமாக கிளறியா? ஆமாம். ஆமாங்க. அம்மா, உளுந்து புட்டு ரெடி ஆகிட்டா இல்லையா? ரெடி ஆகிட்டே இருக்கு. இப்போ என்னம்மா பண்ணோம்? நாட்டு சர்க்கரை போடணும். போடுமா, இங்கே வர நாட்டு சர்க்கரை போதுமாம்மா? போதும். அது கொஞ்சம் தேங்காய் போட்டுப்போம். போடுமா. இங்கே வர புட்டு இப்போ தாங்க செம்மையாக இருக்குது. அம்மா, புட்டு நல்லா வருமா? வரும் வரும். ஆமாங்க. இது எப்படி இருந்தாலும் சாப்பிடலாம். ஆனால் நல்லா வாடையாக இருக்குது. உளுந்து அரிசியெல்லாம் நல்லா வாசமாக இருக்குது, சாப்பிட்லாம். ஆமாம், இந்த பாருங்க எப்படி கலர் வந்துடுச்சுன்னு. அம்மா, புட்டு ரெடி ஆகிட்டா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க கலர். இப்போ தான் அம்மா ஃபுல்லாக கிளறி முடிச்சிட்டா? முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து என்னம்மா போடணும்? தேங்காய் போடணும். போடுமா. இங்கே பாரு, போட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. அம்மா, உளுந்து புட்டு ரெடி. கொஞ்சோண்டு சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு. ஆமாங்க, ரொம்ப பேர் கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்தமாரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அரைச்சி வச்சுக்கிட்டா தேவைப்படுறப்ப அவிச்சு புட்டு பண்ணிக்கலாங்க. புட்டும் பண்ணிக்கலாம், களியும் கிண்டிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கு. இனிப்புலாமா? இனிப்பெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டிருக்கேன். சரி, இனிப்பு அதிகமாக தேவைப்படாது இதுக்கு. லைட்டாக இருந்தால் போதும். லைட்டாக இருந்தால் போதும். தேங்காய் இனிப்பு உளுந்து எதுவுமே நல்லா இது தானே, அதனால் அரை இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட்றலாம் இதை. சரிம்மா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மேலேயே செம்மையாக இருக்குங்க கலரு.